ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தான். மகிழ்ச்சியான செய்தின்னு சொல்லலாம். தமிழகத்தில் மட்டுமே அஞ்சல் துறையில் 3162 போஸ்ட்டு கிட்ட கேட்டிருக்காங்க. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு 10th பாஸ் ஆனால் போதும், உங்கள் மார்க்கை வச்சு உங்கள் சொந்த ஊரிலே வேலைவாய்ப்புன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுன்ற வீடியோவும் இதில் இருக்குது. ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது ஒரு லென்த்தான வீடியோவாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நீங்களும் அப்ளை பண்ண முடியும். உங்களாலே நீங்களே அப்ளை பண்ணலாம். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணுன்றதை ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொத்த போஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 3162 போஸ்ட்டு கிட்ட கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. 311 போஸ்ட்டு இடபிள்யூஎஸ்லும், ஓபிசியில் 743 போஸ்ட்டும், அன்ரிசர்வ் கேட்டகரியில் ஒரு 1500 போஸ்ட்டு கிட்ட கேட்டிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 3162 போஸ்ட்டு கேட்டகரி வைஸ் அண்ட் பிடபிள்யூடி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு 2 விதமான போஸ்ட்டு கேட்டிருக்காங்க. பிபிஎம் அண்டு ஏபிபிஎம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மினிமம் 4 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிங்கனாக்கா 12,000, 5 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிங்கனாக்கா 14,500 ருபீஸும் சொல்லி கொடுத்துருக்காங்க. மினிமம் நீங்கள் ஒர்க்கிங் டைம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சேலரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஏபிபிஎம் பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் 4 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிங்கன்னா 10,000, 5 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிங்கன்னா 12,000 ருபீஸ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான வேக்கன்சி டீட்டெயில் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு என்ன ஒர்க்குன்ற பார்த்தீங்கன்னாக்கா பேங்க்கில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க்கில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பிபிஎம்ன்றது பேங்க் ஆஃபீஸ்க்குள்ளேயே ஒர்க் பண்ணுற மாதிரியும், ஏபிபிஎம்ன்றது நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். போஸ்ட் ஆஃபீஸ் போய் போஸ்ட் இது பண்ணுற மாதிரி இருக்கும், போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான ஏஜ் லிமிட்டேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஜிடிஎஸ் போஸ்ட்டுன்னு ஷால்பி 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 18லேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு 1/9/2020 பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணோம். ஆஸ் பர் த கவர்மெண்ட் நார்ம்ஸ் பிரகாரம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷமும், ஓபிசிக்கு 3 வருஷமும், பிடபிள்யூடி ஓபிசி எஸ்டி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னாக்கா உமன் கேண்டிடேட்டு, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டு, பிடபிள்யூடி கேண்டிடேட், ஆல் உமன் அண்ட் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு ஃபீஸ் கிடையாது. ஜென்ரல் டர்னோ யூஆர் இடபிள்யூஎஸ் மேல் மட்டும்தான் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 100 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான லிங்க் எல்லாம் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுன்ற வீடியோ நான் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அதுதான் இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டின்னு இருக்கேன். மொத்தம் இப்போ பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வேணுன்றவங்க தமிழ்நாடு சைக்கிள் 303,162 போஸ்ட் இருக்குது. அதை கிளிக் பண்ணலாம். அப்படின்னா ஸ்க்ரோல் ஆகும். அதில் தமிழ்நாடு வேக்கன்சி இருக்குது. அதை பேஸ் பண்ணி கொடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1 ரெஜிஸ்ட்ரேஷன் 1ன்னு இருக்கும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் 1ல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல் டீட்டெயிலில் கொடுத்துருப்பாங்க. அப்ளிகேஷன் 10th சர்டிஃபிகேட்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் தான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட அப்பா நேம் ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. ஃபாதர் நேம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஃபாதர் நேம் 10th கிளாஸ் பேஸ் பண்ணி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து உங்களோட மொபைல் நம்பர் டைப் பண்ணணும். ஆதார் நம்பர், இமெயில் அட்ரஸ் எல்லாமே தனித்தனியாக டைப் பண்ணணும். பாருங்களேன் எப்படி அப்ளை பண்ணுன்றதை பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். இதுக்கான உங்களோட டேட் ஆஃப் பர்த் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டேட் ஆஃப் பர்த் உங்களோட டேட் ஆஃப் பர்த் எதை பேஸ் பண்ணி, இயர் பேஸ் பண்ணி கிளிக் பண்ணி டேட் ஆஃப் பர்த் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஜெண்டர் பார்த்தீங்கன்னாக்கா மேல் ஆர் ஃபீமேல்ன்றதை செக் பண்ணணும். கேட்டகரி பார்த்தீங்கன்னாக்கா யூஆர், ஓபிசி, எஸ்சி, எஸ்டின்றதை கேட்டிருக்காங்க. இடபிள்யூஎஸ் இருக்காது. இடபிள்யூஎஸ் ஓபிசிக்கு யூஆரில் தான் வரும். அதை நீங்கள் ஓபிசினே கொடுத்துடலாம். அதை பெஸ்ட்டு. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் பாருங்கள். என்ன குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் என்ன கேட்டகரி கேட்டிருக்காங்களோ அந்த போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். உங்கள் கேட்டகரி எந்தெந்த இடத்துல வேக்கண்ட் இருக்குன்றதை பார்த்துட்டு அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை கிளியராக செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு எந்தெந்த ஏரியாவில் வேணுன்றதை நீங்கள் அந்த பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு, கூடலூர், திருவண்ணாமலை எல்லா டிஸ்ட்ரிக்குமே இருக்குது. அந்த டிஸ்ட்ரிக் பேஸ் பண்ணி உங்கள் ஊர் பேஸ் பண்ணி உங்களுக்கான போஸ்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். அந்த செலக்ட் பண்ணிவிட்டு அந்த போஸ்ட்டுக்கான கேட்டகரி செக் பண்ணிவிட்டு அந்த கேட்டகரி உங்களுக்கு வேக்கண்ட் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். மொத்தம் 20 இடத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அது ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் லாஸ்ட்டாக. டைப் ஆஃப் டிசபிலிட்டின்னு கேட்டிருக்காங்க. இல்லைன்னு கொடுத்துங்க. டிசபிலிட்டி இருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 10th கிளாஸ் பாஸ்ன்னு தமிழ்நாடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கும் தான் அப்ளை பண்ண முடியும் இந்த போஸ்ட்டுக்கு. இயர் ஆஃப் பாஸிங் பார்த்தீங்கன்னாக்கா எந்த வருஷம் நீங்கள் பாஸ் ஆனீங்கன்றதை மென்ஷன் பண்ணணும். அதர் ஸ்டேட் எக்ஸப்ட் கிடையாது, நாட் அக்செப்டன்னு சொல்லியிருக்காங்க. பாஸுங்க சூப்பர்லாண்டு நான் பாஸ் ஆனது ஃபஸ்ட் அட்டம்ப்டா, செகண்ட் அட்டம்ப்டா, தேர்ட் அட்டம்ப்டான்றதை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் அட்டம்ப்டே கொடுத்துங்க.
எம்ப்ளாய்டு எஸ்ஆர் நோன் கொடுங்க. நீங்கள் வந்து நீங்கள் எம்ப்ளாய்டாக கேட்குறாங்க, நோனு கொடுத்துட்டு நோ கொடுத்துட்டு பைசைக்கிள் வச்சுருக்கீங்களா கேட்டிருக்காங்க, எஸ்ன்னு கொடுத்துட்டு என்டர் த டெக்ஸ்ட் இன் பிலோன்னு கொடுத்துருக்காங்க, கேப்சா கொடுத்துருக்காங்க. அதை கொடுத்துட்டு அந்த பட்டன்லாம் கிளிக் பண்ணிட்டு டிக் மார்க்லாம் கிளிக் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் கொடுத்துருங்க. உங்களோட அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நோட் பண்ணி வச்சுங்க. இப்போ உங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடுச்சு. இப்போ உங்களை பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. இது பிரிண்ட் அவுட் எடுத்து பிடிஎஃப்பும் சேவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணி வச்சிங்க, இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 2 வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேமெண்ட் ஃபீஸ் பேமெண்ட்டு பே ஆன்லைன் கொடுத்துங்க. பே ஆன்லைன் கொடுத்தோன்னே உங்களோட நெக்ஸ்ட்டு வந்து ஓப்பன் ஆகும். ஸ்டேஜ் 2க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்கும். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக மொபைல் நம்பர் எல்லாமே கேட்கும். ஃபில் பண்ண உடனே மேக் ஏ பேமெண்ட்டும் கொடுத்த உடனே டிரான்சாக்ஷன் சார்ஜ் வந்து ஒரு 10 rupees கேட்குறாங்க. ஆஸ் பர் த டிரான்சாக்ஷன் 10 rupeesம். கிரெடிட் கார்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு % டிரான்சாக்ஷன் அமௌண்ட்டும் கேட்பாங்க. நீங்கள் டெபிட் கார்டில் பண்ணுறீங்களா எது பேஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 110 rupees நீங்கள் பேமெண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டேஜ் மேக் ஏ பேமெண்ட்னு கிளிக் பண்ணுங்கள். பேமெண்ட் கொடுத்தோன்னே டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங், வேலெட்டுன்றது கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதை பேஸ் பண்ணி பே பண்ண போகிறீங்களோ அதை பே பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் 3க்கு வர போகிறீங்க. ஸ்டேஜ் 3ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டேஜ் 3 வந்தீங்கன்னாக்கா அப்ளை ஆன்லைன் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளைன்னு இருக்கும். தேர்ட் ஸ்டேஜை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், அப்ளைன்னு கொடுங்க. அப்ளை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்டர் த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு இருக்கும். உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிளிக் பண்ணுங்கள், டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செலக்ட் ஏ சர்க்கிள் சொல்லிட்டு தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னாக்கா அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண போகிறீங்க. வெயிட் பண்ணுங்கள், வருது, லோட் ஆகுது. ஓடிபி வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஓடிபி சென்ட் பண்ணி என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே நெக்ஸ்ட்டு வந்து அட்ரஸ் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட பர்சனல் அட்ரஸ்ஸு, பர்மனெண்ட் அட்ரஸ், ப்ரெசென்ட் அட்ரஸ் அண்ட் பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து குவாலிஃபிகேஷன் செலக்ட் பண்ணோம். செலக்ட் ஏ போர்டுன்னு கேட்பாங்க. உங்களோட போர்டு வந்து ஸ்டேட் போர்டு தமிழ்நாடு இருக்கு பாருங்க. ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடுன்னு இருக்கும். அதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடுன்னு இருக்கும். 2007 பேஸ் பண்ணி படிச்சிங்களா, எந்த இயரில் முடிச்சிங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் தமிழ்நாடு மெட்ரிகுலேஷன் லிவிங் இந்த செகண்டரி அது பேஸ் பண்ணி நீங்கள் தமிழ்நாட்டில் மார்ச் 2012 வேறு, மார்ச் 2011 வேறு. இது எதுக்காகனா இப்போ உங்களுக்கு சயின்ஸ் சப்ஜெக்ட்னு ஒன்று வரும். இப்போ பாருங்கள், நான் ஸ்டேட் போர்ட் ஆஃப் செலெக்ஷன் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து மார்க் என்டர் பண்ண சொல்லியிருக்கோம். செலக்டட் டைப் ஆஃப் மார்க்ஸ்னு. இதில் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணணும், இங்கிலீஷ் மார்க் டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் செகண்ட் லாங்குவேஜ் தமிழ் தான் கம்பல்சரி இருக்கணும். தமிழ்நாட்டில் போஸ்டிங்கிறதால தமிழ் தான் இருக்கணும். மேத்தமெட்டிக்ஸ்னு இருக்கும். மேத்தமெட்டிக்ஸ் மார்க் டைப் பண்ணுங்கள். சயின்ஸ் வந்து தேரி ப்ராக்டிக்கல் இருக்கும். 2011க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தேரி ப்ராக்டிக்கல்லாம் கிடையாது. 2012 பண்ணிங்கனாக்கா அவங்களுக்கு தேரி ப்ராக்டிக்கல் இருக்கும். அதை பேஸ் பண்ணி மார்க்கை என்ட்ரு பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்கணும். நீங்கள் எந்த இயர் பேஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் மார்க் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்லோடு ஃபோட்டோ, சிக்னேச்சரு, 10th மார்க் ஷீட்டு எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் அட்டம்ப்டேனாக்கா 10th ஒரு வாட்டி பண்ணால் போதும். 2-3 டைம் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன் 10th எக்ஸாமினேஷனாக. அட்டம்ப்ட் 1, அட்டம்ப்ட் 2ன்னு இருக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா இதில் கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் கேட்டிருக்காங்க. அவங்க வந்து இப்போ வந்து கம்பல்சன் கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் போஸ்டிங் போனதுக்கப்புறம் ஒரு 6 months கோர்ஸ் முடிக்கிற மாதிரி இருக்கும். கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஒன்று முடிச்சிருக்கணும். அப்படி முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு எல்லா சர்டிஃபிகேட் கோர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அப்லோட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா விட்டுருங்க. மற்றபடி டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கும். டிக்ளரேஷனில் ஆல் டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தோன்னே ஓகே அப்லோடு ஃபோட்டோ சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இம்பார்ட்டன்ட் செக்ஷன் என்னென்னா அப்லோடு கேஸ்ட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. கேஸ்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இடபிள்யூஎஸ் அண்ட் ஓபிசி சர்டிஃபிகேட் இருந்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னாக்கா அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். க்ரீமி லேயர், நான் க்ரீமி லேயர் பேஸ் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சர்டிஃபிகேட் வந்து 200 KB இருக்கிற மாதிரி ஜேபெக் ஃபார்மெட்டில் இருக்கணும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டிக்ளரேஷன் எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணது கண்டினியூ கொடுத்தீங்கன்னாக்கா உங்களோட அப்ளிகேஷன் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகும். இதான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த டிவிஷன் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, சூஸ் த பர்ஃபார்மன்ஸ்னு கொடுத்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் யூஸ்டு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 0ன்னு இருக்குது. அவைலபிள் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா 20ன்னு இருக்குது.
டோட்டல் எலிஜிபிள் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20 மேக்ஸிமம் நீங்கள் 20 இடத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் தமிழ்நாட்டில். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் 1 வந்து கொடுத்துட்டு செங்கல்பட்டு கொடுத்துட்டு செலக்ட் ஏ போஸ்ட், எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ எந்த ஏரியான்றதை கரெக்டாக 20 இடத்த நீங்கள் சூஸ் பண்ணி வச்சிங்க. அந்த இடத்துல நம்பர் ஆஃப் பர்சன் வந்து இருக்கக்கூடாது. காம்படிஷன் கம்மியாக இருந்ததுன்னா உங்களோட மார்க்கை பேஸ் பண்ணி தான் இதுக்கு எடுக்க போகிறாங்க. ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3, ஆப்ஷன் 5 வரைக்கும் இருக்குது. இந்த ஆப்ஷன் 5 வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 5 இடத்துக்கும் நீங்கள் அந்த டிவிஷனும் அண்டு செலக்ட் போஸ்ட் இது 5த்தையும் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு 5த்தையும் முடித்தோடனே 20 சொன்னீங்களா சார், எப்படி சார் 5 தான் கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் 5 அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 5 செக்ஷன் அப்ளை பண்ணுங்கள். டிவிஷன் அப்ளை பண்ணிவிட்டு 5 டிவிஷன் அப்ளை பண்ணிட்டு சேவ் அண்ட் பிரிண்ட்டுன்னு கொடுத்தோன்னே அப்ளிகேஷன் சப்மிட்டாக சக்ஸஸ்ஃபுல்லி இருக்கும். ஓகே கொடுங்க. இப்போ நான் எந்தெந்த சர்க்கிள் அப்ளை பண்ணியிருக்கேன்றது 5 சர்க்கிள் காட்டும். பிரிண்ட் த அப்ளிகேஷன் அந்த டைம் பிரிண்ட்டு பண்ணி வச்சுக்கலாம், அப்படிலாம் சேவ் பண்ணி வச்சுங்க கம்ப்யூட்டரில். மொத்தம் 5 போஸ்ட்டுக்கு நான் 5 இடத்துக்கு அப்ளை பண்ணிட்டேன். திரும்பவும் ஸ்டேஜ் 3க்கு வந்து ஸ்டேஜ் 3ல் அப்ளை கொடுக்க போகிறேன். ஸ்டேஜ் 3ல் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் இருக்கும். அப்ளைன்னு கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னாக்கா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்டு சர்க்கிள் கேட்கும். ஓடிபி வரும். ஓடிபி வந்தோடனே நீங்கள் திரும்பவும் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஆப்ஷன் வரும். சப்மிட் கொடுங்க. என்டர் த டேட் ஆஃப் பர்த் கேட்குது. உங்களோட டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. திரும்பவும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் யூஸ்டு ஆப்ஷன் 5 ஆயிடுச்சு. அவைலபிள் ஆப்ஷன் வந்து 15 தான் இருக்குது. திரும்ப 5 போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இதே மாதிரி 4 டைம்ஸ் வந்து நீங்கள் மாற்றி இதே மாதிரி டிவிஷன் வந்து செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தம் 20 டிவிஷன் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 20 டிவிஷன் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஒரு சூப்பரான இது. இதே போல் 5 தடவை நீங்கள் 4 தடவை வந்து மாற்றி 5 ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். குறிப்பாக நீங்கள் எந்தெந்த இடத்துக்கு அப்ளை பண்ண போகிறன்றதை நோட் பண்ணி வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். அதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.